புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் ஒன்றான உசுட்டேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் நிறைந்து காணப்படுகிறது. அதனால் வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதால் அவற்றை பார்த்து ரசிக்க சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். புதுச்சேரியின் முக்கிய நீராதாரங்களில் ஒன்றான உசுட்டேரி நகரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் விழுப்புரம் சாலையில் உள்ளது. தமிழகம், புதுச்சேரி என்று இரு மாநில பகுதிகளையும் உள்ளடக்கி 850 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த ஏரி உள்ளது. புதுவை பகுதியில் மட்டும் 390 ஹெக்டேர் அமைந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரி கடந்த 2008ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஏரியில் தற்போது பல்வேறு வகையான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை பொய்த்துவிட்டதால் உசுட்டேரி வற்றிய நிலையில் காணப்பட்டது. தற்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு உசுட்டேரியில் நீர் நிரம்பி உள்ளதால் பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகளை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். மறுமுறை வரும்போது அவருடைய குடும்பத்துடன் நண்பர்களுடன் வந்து இத்தகைய பறவைகளின் சரணாலயத்தை வந்து சந்தோஷம் அடைந்து செல்கிறார்கள். தற்போது உசுட்டேரியில் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பெலிகான், கிரே கிரான் மற்றும் பூநாரை, மஞ்சள் மூக்கு நாரை, கருநீர் கோழி உள்ளிட்ட 54 வகைகளுக்கு மேலான பறவை இனங்கள் முகாமிட்டுள்ளன. ஏரியில் எங்கு பார்த்தாலும் பறவைகள் தனித்தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் பறந்து திரிகின்றன. இதை காண்பதற்கு மனதிற்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். அந்த இடம் பார்க்குறது இயற்கையாக நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற இடம் ரொம்ப ஒரு 8-10 வருஷத்துக்கு கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தண்ணி இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி இருக்குன்னா இந்த இடம் ரொம்ப ஒரு சிறப்பான இடம் தான். அது நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறைய இங்கே ஆஸ்திரேலியாவில் இந்த பெலிக்கன் ஒரு பறவை சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கே வருது. இங்கே எல்லா வெளிநாட்டு அந்த சீசனில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்கே பெரும்பாலும் போன வருஷம் தண்ணியே இல்லை, இந்த வருஷம் நிறைய தண்ணி இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் வந்து. இது எங்களுக்கும் போட்டு ஓட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த உசுட்டேரி பறவைகள் சரணாலயமாக மட்டுமல்லாமல் படகு குழாமாகவும் உள்ளது. பல பிரிவுகளில் கட்டணங்கள் அடிப்படையில் படகு சவாரியும் நீர் சறுக்கு விளையாட்டுகளும் இடம்பெற்றுள்ளன. விடுமுறை நாட்களில் நூற்றுக்கணக்கானோர் குடும்பத்துடன் உசுட்டேரிக்கு வந்து பொழுதுபோக்குகின்றனர். உசுட்டேரி பறவைகள் சரணாலயம் பொலிவை இழக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த உசுட்டேரி கடந்த சில ஆண்டுகளாக வெறும் வறட்சியை மட்டுமே கண்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக தற்போது நீர் ததும்பி வருபவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் வெறும் விருந்தாகவே இந்த உசுட்டேரி அமைகின்றது. ஒளிப்பதிவாளர் கலைவானுடன் விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி.